நாங்கள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஈழகொண்டான் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து குடிநீர் தான் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி உப்பு கலந்து வரதுனால கடந்த 15 வருஷமாக நாங்கள் இந்த தண்ணியில் தான் எல்லாருமே 15 வருஷமாக இந்த தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணி குடிக்கிறதுனால எங்களுக்கு பல்வேறுபட்ட வியாதிகள் எங்கள் ஜனங்களுக்கு வந்துருக்கு. புத்துநோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் 5 பேர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி எங்களுக்கு தண்ணி முதல்ல எங்களுக்கு தண்ணி தான் தீர்வாக எங்களுக்கு கிடைக்கணும். நல்ல தண்ணி வேணும் எங்களுக்கு. இல்லைனாக்கா எல்லாம் தைராய்டு பிரச்சனை, உப்பு நீர், கண்ணு தெரியாமல் பாதி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆம்பளைங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல. 50 வயசுக்குள்ளே கண்ணு தெரியாமல் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தா போதும். 2வது என்னன்னாக்கா, ஒரு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாக்கா கொண்டுட்டு போகிறதுக்கு வசதி, ஒரு ரோடு வசதி கிடையாது சார். சுடுகாடு வரல தான் ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு சரியில்லை எங்களுக்கு. 100 நாள் வேலை எங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம் தான் வேலை கிடைக்கிது. அது சம்பளம் ஏறது எங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. 6 மாதம் கழிச்சு ஏறுது, இல்லைனாக்கா 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது. நாங்கள் வீட்டில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏதாவது அந்த விவசாய நேரத்தில் விவசாயத்தை பார்ப்போம். மற்ற நேரத்தில் எங்கள் ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி இந்த மாதிரி வியாதியில் இருந்தால் எப்படி சார் நாங்கள்லாம் வேலைக்கு வருவாங்க? வேலைக்கே போகிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 நாள் வேலையாவது எங்களுக்கு ஒழுங்காக கொடுத்தா போதும். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தாக்கா நாங்கள் எப்படி பொழப்பு நடத்துறதுன்னு தெரியல. இந்த ஊருக்குள்ளே நாங்கள் இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து பூந்தாளங்குடியிலேருந்து எங்களுக்கு குடிநீர் வந்தது. அதுக்கு பிறகு என்னென்னா, இப்போ 15 வருஷமாக இங்கே எங்கள் ஈழகொண்டான் கிராமத்திலேயே ஒரு போர் போட்டு எங்களுக்கு தண்ணி வசதி கொடுத்தாங்க. அது அப்படியே உப்பு. நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், யாரும் எடுத்துக்க மாட்டுறாங்க. தண்ணி நல்ல தண்ணி தாம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தண்ணியில் என்னென்னா, அந்த தண்ணி வந்து தூக்கி வச்சாக்கா அது மேலே படிவமாக இருக்குது, அப்படியே வெள்ளையாக இருக்குது, பவுடராக இருக்குது. அதை தான் நாங்கள் காய்ச்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி குடித்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. மொத்தத்தில் 6-7 பேருக்கு கேன்சர் வந்து 2 பேர் இறந்துட்டாங்க, 5 பேருக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தைராய்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. யார் எதை சொன்னாலும் தண்ணியை பற்றி நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு குடிநீர் தான் மெயினாக எங்களுக்கு தேவைப்படுது. வருஷம் வரி கட்டுறோம். ஆனால் அந்த வரி கட்டலன்னு பிரச்சனை பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு. ஆனால் இந்த உப்பு நீர் வருதுன்னு நாங்கள் எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டுறாங்க. எந்த அதிகாரி வந்து கேட்டாலும் அதை நாங்கள் செய்கிறோமான்ட்டு அதோட போயிடுறாங்களோ ஒழிஞ்சு திரும்ப வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னொரு போர் போட்டாங்க, இந்த ஆண்டு போட்டாங்க. அது 6 மாதமாக போட்டு அதை அப்படியே தான் மூடி வச்சுருக்காங்க. திரும்ப அதுலேருந்து ஒரு தண்ணி எந்த வசதியும் எதுவும் இல்லை. அது நல்ல தண்ணின்னு சொன்னாங்க, திரும்ப அது எதுவுமே பண்ணலை, அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் நாங்கள் எப்படி தான் வாழ்கிறது இந்த கவர்மெண்ட்டை நம்பி? 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 2 வாரமோ 3 வாரமோ கொடுக்குறாங்க. அந்த பணமும் உருப்படியாக வரமாட்டேங்குது. அட்டை வாங்கிட்டு போகிறாங்க, அது என்ன ரீசன் கூட தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. திருப்பி யாரை கேட்டாலும் எதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு போகிறாங்க, அதோட சரி. 100 நாள் அட்டை முடிஞ்சிட்டுன்றாங்க. 100 நாள் அட்டை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி போடுறாங்க. அப்புறம் காலனி வீடு கொடுத்தாங்க. முன்னாடி பணத்தை கொடுத்து வீட்டை கட்டுங்கன்னாங்க. அது திரும்ப நாங்கள் அந்த பணத்தை கொடுத்து வீட்டை கட்டி கொடுங்கன்னு சொன்னாக்காவும் அது திரும்ப அது பில்லு ஏறலாமா அப்படின்னு சொல்லி பாதி கட்டின வீடு கிடக்கு. அதையும் பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ புகார் பண்ணிட்டோம், வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வீட்டு வசதியும் ஒழுங்கா இல்லை. குடிநீர் தான் மெயினாக எங்களுக்கு தேவைப்படுது. பிள்ளைங்க இங்கேருந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 2 இங்கேருந்து வடகரை போகிறாங்க, மாங்குடி போகிறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.